அந்த உயிர் போகும்போது எத்த நினைச்சு விட்டுருப்பாரு உயிரை. அதுதானே என்னை துரத்திட்டு வந்து என்னை இன்னைக்கு உங்க முன்னாடி இவ்வளவு தைரியமா, என்ன ஆனாலும் சரி என் மக்களுக்காக நான் நிப்பேன், நீ போய் நில்லு, என் உருவுல நில்லுன்னு தானே உங்ககிட்ட அமைச்சிருக்கிறாரு. கண்டிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டாச்சு. நம்ம அரசியலுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா நான் சொல்றேன், அரசாங்கமும் அரசியலும் தெய்வம் மாறி கடவுள் மாறி. அந்த இடத்துல போய் அயோக்கியனுங்களை உட்கார வச்சதுனாலதான் இன்னைக்கு மக்களுக்கு இந்த நிலைமை. என்னோட அப்பாவோட பிரச்சனையில எத்தனை தாய்மார்கள் தந்தைமார்கள் உயிரை இழந்தாங்க, மானத்தை இழந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் அதுக்கான விடை கிடைக்கல. ஆனா நானும் அதுக்காக சும்மா விட போறது இல்லை. இப்பதான் ஆரம்பம், இதுதான் ஆரம்பம். அவங்க காட்டிட்டாங்க ஒரு அதிகாரத்தோட பவர் என்னன்னு அவங்க காமிச்சிட்டாங்க. மக்களுடைய பவர் என்னன்னு இனிமேல் நான் காமிப்பேன். என் தந்தை அங்க உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் உயிரோட இருந்துட மாட்டோமா, இந்த மக்களை போய் பாத்திர மாட்டோமா, இவங்களுக்காக நின்னுற மாட்டோமான்னு என்ன யார்கிட்ட பேசலாம், யார்கிட்ட பொது மன்னிப்பு கேட்கலாம், அந்த மக்களை போய் எப்படி தாங்கி பிடிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பார். கடைசியா உயிர் போன பின்னும் எனக்குள்ள அவரோட ஆன்மா, எனக்குள்ள அவரோட எண்ணங்கள் சிந்தனைகள் முழுசா நிறைஞ்சு இன்னைக்கு நான் உங்களுக்காக நிக்கிறேன். கடைசி சாவுள்ள வரைக்கும் உங்கள் மகளாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் தங்கையாக, உங்கள் உறவாக உங்களுக்கு கை கொடுத்து இந்த சமூகத்தை இப்படி ஏமாந்து இப்படி கஷ்டப்பட்டு இயற்கையை இழந்துட்டோம், நல்ல சூழலை இழந்துட்டோம். ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வாழ்க்கை போராட்டம் தான். யாரோட வாழ்க்கையும் அடுத்த படிக்கு முன்னேறினதா தெரியல. யாருக்கும் ஏழ்மையில இருந்து சுதந்திரம் இல்ல, நோயில இருந்து சுதந்திரம் இல்ல, மனவழியில மனவேதனையில இருந்து சுதந்திரம் இல்ல. இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு சரியான அரசியல் தலைமையால மட்டும்தான் கொடுக்க முடியும். இப்ப இத்தனை ஏக்கர் நிலம் வச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனா அவ்வளவு கஷ்டப்படணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்து? இவனுங்களால சரியான ஒரு நீர்வரத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியாதா? இவ்வளவு கொள்ளை அடிக்கிறவனுங்களால இத்தனை வருஷத்துல அவனுங்களால இதெல்லாம் பண்ணிருக்க முடியாதா? நம்ம பிள்ளைகள் ஏன் இங்க வேலை கிடைக்காம இப்படி இவ்வளவு சாதாரணமான ஸ்கூல்ல படிச்சுட்டு போய் வெளியில நம்ம பிள்ளைகள் ஏன் நிராகரிக்கப்படணும்? ஏன் ஒரு கவர்மெண்டால நல்ல தனியார் ஸ்கூல் அளவுக்கான தரத்துல கொடுக்க முடியாதா? ஆஸ்பத்திரி தரமா கொடுக்க முடியாதா? அப்ப நம்மள எல்லாத்தையும் என்ன நம்ம உயிரும் ரத்தமுமா இருக்கிற ஒரு மனுஷனா பார்க்க கிடையாது, ஒருத்தரையும் ஒரு ஓட்டாதான் பார்க்கலாம். ஓட்டு தேருமா, 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தா ஓட்டு தேருமான்னு தான் பார்க்கலாம். வேண்டாம், இந்த நிலைமை வேண்டாம், இலவசம் வேண்டாம். நமக்கு நம்ம மக்கள் இந்த மாதிரி வாழ்ந்தது நம்மளோட வரலாறு கிடையாது மக்களே. நம்ம உலகத்தை உருவாக்கி இருக்கோம், நம்ம எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கோம். நம்மளோட வரலாறே வேற. யாருக்கும் அடிபணிஞ்சு போனது கிடையாது தமிழினம். தயவு செய்து அதை உணருங்க. இந்த முட்டாள்தனம் இனிமேல் வேண்டாம். மாற்றத்துக்கு யோசிங்க. மாற்றமான ஒரு தலைமை வரணும். மாற்றமான இவங்க சாதிச்சு காமிச்சிட்டாங்க. என்னன்னாலும் இவங்களால மக்களை ஏமாத்தி சாதிக்க முடியுமோ அதெல்லாம் இது வரைக்கும் சாதிச்சு காமிச்சிட்டாங்க. இனிமேல் நான் சாதிச்சு காமிக்கிறேன். வீரப்பனுடைய மகளா இருந்து அரசியல் என்பது தனி நபரின் வளர்ச்சி அல்ல, தனி நபரின் உறவுகளின் வளர்ச்சி அல்ல. அரசியல் என்பது மக்கள் சேவை, மக்களுக்கான வாழ்க்கை, மக்களுக்கான ஒரு நிலை. இதுதான் அரசியல். இத ஒவ்வொரு நாளும் நான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் பாடம் எடுத்து காமிக்காம விட மாட்டேன். நான் வீரப்பனுடைய பொண்ணே கிடையாது அப்படி இல்லைனா. இத நான் என் தந்தையின் மீது சத்தியமிட்டு உங்க முன்னாடி சொல்லிட்டு போறேன். உங்களுக்காக திரும்பி நான் நிற்பேன், உங்க கூட இருப்பேன். ஒவ்வொரு போராட்டத்திலையும் உங்களோட வாழ்க்கை தேவை, அடிப்படை தேவை என்ன? நல்ல நீர், உங்களோட விவசாயத்துக்கு நல்ல நீர், இருக்கும் சுத்தமான இடம், நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், இதெல்லாம் ஒரு அரசாங்கமே கொடுத்துச்சுன்னா நம்ம ஏங்க செலவுக்கு கஷ்டப்பட போறோம்? நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் கொட்ட போறோம்? நம்ம இடத்துல இருந்து சம்பாதிக்கிறது மட்டும்தான் நமக்கு பலம். இன்னொரு இடத்துல போய் நம்ம சம்பாதிக்கிற சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா நம்ம இன்னொரு இடத்துல அடிமை. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த அடிமைத்தனத்தை வெட்டி வீசிட்டு
இனிமேல் நாம் தலை நிமிர்ந்து நிற்போம் தமிழின மக்களாக. நாம் தமிழர். நன்றி, வணக்கம். எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சது சொல்லிட்டேன். சின்னத்தை சொல்லிருக்கணும், மறந்துட்டேன். நான் இப்போ அதாவது இது ஒரு வழிமுறை தான். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது ஒரு தலைமையை தீர்மானம் பண்ற ஒரு வழிமுறை தான். இவங்க இந்த கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு ஃபர்ஸ்ட் விவசாய சின்னம் சொல்லி அதையும் புடுங்கி ஏமாத்தி, இப்ப நாங்க காலையில இருந்து நாங்க இத்தனை வெயில்ல இவ்வளவு வந்து மக்களை போய் சந்திச்சுட்டு இருக்கோம். ஆனா எங்க ஜீப்பை புடிச்சு நிறுத்துறானுங்க. காரணம் என்ன? இப்படி ஒரு தமிழின மக்கள் பாசமா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து வெளியில வந்துடக்கூடாது, வீரப்பனாரின் குடும்பத்துல இருந்து ஒரு தலைமை வந்து வந்துடக்கூடாது, நாளைக்கு வந்தா எல்லாம் கேள்வி கேட்பாங்க, நம்ம எல்லாம் தப்பு பண்ணி வச்சிருக்கிறோம்ன்ற பயத்துல ஒரே எலெக்ஷன் கமிஷன் காரா பின்னாடி சுத்துது. பாருங்க, அங்க கூட ஒரு கார் இருக்குது. அதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க மக்களே, எதிரிகள் துரோகிகள் பயம் வந்துருச்சு. இதோட நான் விட போறது இல்ல. இனி என் தந்தை ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை பண்ணிட்டு போயிட்டாரு. நான் சட்டப்படி கருத்தியல் ஏந்திய போராட்டத்தை நிகழ்த்தி காட்டியே தீருவேன். இந்த மக்களுக்கு என் தந்தை வந்து உறுதுணையாக நின்றிருந்தால் எப்படி இருந்திருக்கும் இந்த நாடு என்பதை நான் நடத்தியே காட்டுவேன். ஆதலால் நீங்க வந்து 10ஆம் நம்பர்ல இருக்கிற 10வது நம்பர் என்னன்னீங்கன்னா 1 2 10வது நம்பர்ல வர மைக் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டு என்ன வந்து உங்க மகளா ஏற்றுக்கொண்டு நீங்க நாளைக்கு சர்வ சாதாரணமா என்ன வந்து பார்க்கலாம். அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும் கஷ்டப்பட தேவையில்லை. நீங்க என்னோட உறவுகள். நீங்க வந்து சர்வசாத மக்கள், எல்லா மக்களும் என்னுடைய உறவுகள். நீங்க வந்து என்ன சர்வ சாதாரணமா பார்க்கலாம், தேவைகளை சொல்லலாம். அது எந்த நேரத்திலையும் நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. இப்படிதான் இருக்கும். இப்படிதான் பெட்டி இருக்கும். கீழே சிவப்பு கலர் இருக்கு பாருங்க, 10ஆம் நம்பர். இப்படிதான் வரும். பார்த்துட்டு கரெக்டா ஓட்டு போட்டுருங்க. நன்றி. வரங்க போயிட்டு வரங்கம்மா. சரி போயிட்டு வரேன். ரொம்ப நன்றி. வரேம்மா, அவங்க எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். வரேங்கம்மா, போயிட்டு வரேன். சரி சரி, நான் வரேன். போயிட்டு வரேம்மா. போயிட்டு பாய் 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 பாய். வரேன் வரேங்கம்மா. வரேங்க ஐயா, போயிட்டு ரவீனா ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்கல. சகோதரி வணக்கம். பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு பிரச்சாரம் அவங்க கூட வரணுங்கிறதுக்காக வந்து புகைப்படம் 8 பேர் அப்பா சொன்ன மாதிரி சத்தியமா வருவேன்னு சொன்னாரு. அவர் சார்பா வந்து வீடியோ எல்லாமே பாக்குறோம், எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால அது உங்களை தான் இங்கே இன்னைக்கு வரணும் அப்படின்னே கனெக்ட் பண்ணி வந்துட்டோம். பெரம்பலூர் என்ன கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து விடுங்க. எப்படி வந்துருங்க.
விடுங்க கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்க எர்கோல் டேம் இருக்குல்ல, நமக்கு வந்து ஒகேனக்கல் தண்ணி கொடுக்குற மாதிரி எங்களுக்கு வந்து எர்கோல் டேம் ஒன்று கட்டி அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. யார் எடுக்கிறீங்களோ கொஞ்சம் டைம் இல்ல கவர் பண்ற மாதிரி எடுத்துருமா. மறைக்காம உட்காருங்க. நான் எடுத்து கொஞ்சம் எடுப்பாங்களாம். ஆயிடுச்சா ஆயிடுச்சா கொஞ்சம் டக்குன்னு எடுங்க பார்க்கலாம். எடுத்தும் கொஞ்சம் வழி விட்டா சரி, அப்படியே போயிட்டே இருக்கலாம். போட்டோ எடுத்துக்கோங்க. ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. ஒரே அடியா நீங்க நில்லுங்க, அந்த அண்ணா போயிட்டு ஆச்சுல வாடி அப்படியே இவங்களை எடுத்து இருப்பா 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 எடுத்துக்கோ. எங்க கேமரா போனுங்க கூட நடத்து பாருங்க. தேங்க்யூ எர்கோல் டேம் மார்க்கண்டே நதிக்கு போன வருஷம் தண்ணி இருந்துச்சு, இந்த வருஷம் தண்ணி இல்லை. ஏன்னா கர்நாடகாக்காரன் டேம் கட்டிட்டான். இந்த வருஷம் நாம ஆட்சி வந்து அந்த டேம் உடைக்கிறோம். என் வண்டியில் வந்துருங்க, என் வண்டியில் வந்துருங்க, என் வண்டியில் வந்துருங்க.